Taste the Daily. நாம் காணும் இந்த இளைஞர்கள் கஞ்சா, மெத், குற்ற வலைகளில் சிக்கி சிறை சென்றவர்கள். ஒரு காலத்தில் அவர்களும் நம் குழந்தைகளைப் போன்ற சாதாரண நல்ல குழந்தைகளே. பெற்றோர்களே, நாம் பெருமையோடு வளர்க்கும் நம் பிள்ளைகள் நாளை இப்படிப்பட்ட பட்டியலில் இடம்பெறக்கூடாது. இளைஞர்கள்தான் ஒவ்வொரு குடும்பம் மற்றும் நம் சமுதாயத்தின் எதிர்கால தூண்கள். அவர்கள் குற்றத்தில் அல்ல, கல்வியில், பணியில், சமூகத்தில் வளர வேண்டும். அதற்காக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இது அரசின் கடமையும் நம் சமூகத்தின் பொறுப்பும் ஆகும். ஆனால் தற்போது இருக்கும் ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையின் விளைவு, ஒவ்வொரு வாரமும் புதிய இளைஞர்கள் போதைப்பொருள் விற்பனையாளர்களாக மாறுகிறார்கள். வேலைவாய்ப்பு தருவோம் என்ற வாக்குறுதி இருக்கிறது, வேலைவாய்ப்பு இல்லை. ஆனால் போதைப்பொருள் விற்பனைதான் சரிவே இல்லாத வளர்ச்சி பாதையில் உள்ளது. உங்கள் அன்பிற்கினிய குழந்தைகள் நாளை இப்படிப்பட்ட பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்றால் அதற்கு இந்த திமுக அரசு விரட்டி அடிக்கப்படுவதே ஒரே வழி.